மச்சான் அப்ப அழுதது இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்புதான் வரும். அதான் லவ். அதுவே அப்ப சிரிச்சதை இப்ப நினைச்சு பார்த்தா அழுததான் வரும். அதுதான் நட்பு. பொண்ணுக்கு நீ ஏமாத்திச்சா? ஆமா வச்சா. என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டோம். இன்னொருத்தன் சுண்டு விரல்பட்டா கூட தீக்கு விட்டுட்டு வேண்டாம்னு சொன்னான். இப்ப மூணாவது குழந்தைக்கு முழுதாம இருக்காவா? ஏய், நீ சீரியஸா சொல்ற? நீ சிரி போடுது மச்சா. மச்சா, அடுத்தவங்க வீட்டுல செத்தா பேய், நம்ம வீட்டுல செத்தா சாமி. அதான் மனுஷ வாழ்க்கை. நல்லா சரி அம்மாட்டு போலாம். அடியே பின்னாடி கக்கா போராட்கள் என்னடி பண்ற? தள்ளி போடி, எனக்கு கூச்சமா இருக்கு. அர்னால்டு வேஸ்டா தானே போகுது, நான் எடுத்துக்கிறேனே. அட கன்றாவிய, இதை எடுத்துட்டு போய் என்னடி பண்ண போற? அது உனக்கு தேவையில்லாது அர்னால்டு. ஒருவேளை நம்ம சாணத்தை வெளிநாட்டுல அதிக ரேட்டுக்கு வாங்கி ஜூஸ் கேஸ் தயார் பண்றாங்களா? விடக்கூடாது. இனிமே நம்ம சாணத்தை நம்மளே சேஃப்டி பண்ணிட வேண்டியதான். அடைச்சி வாய கழுவியா? அவ உன் சாணத்தை எடுத்துட்டு ஓடுற வேகத்தை பார்த்தா உன் சாணத்துல உனக்கு சூனியம் எங்கனே வச்சிட போறா. போய் முதல்ல அவளை புரியா? அட கடவுளே, இத நான் யோசிக்கலையே. ஐயோ, தலை வெட்டிட்டு இருக்கிறாங்கடா. ஐயோ பாவம் நாயே, தலை வெட்டிட்டு. ஐயோ துடிக்குதுடா. ஜிலாபி அது. ஜிலாபி ஜிலாபி. ஐயோ தலை இருக்குதுடா. டேய் டேய் இருடா ஒரு நிமிஷம், இது எனக்கு வேணும். திருடனுங்க வந்தானுங்கன்னா இதை மிதிச்சா மாட்டிப்பானுங்கடா. அப்ப நீ எதுக்கு இருக்க? நான் தூங்கிடுவேன்டா. இந்த பொம்மைய மிதிச்சு அந்த திருடை மாட்டிப்பான், நான் ஈஸியா போய் அவனை புடிச்சிடுவேன்டா. எனக்கு இது வேணும். அட அக்கா பணம் கொடுக்குறாங்க. என்ன பழம்? நல்ல டேஸ்டா இருக்கப்பா. செர்ரி பழமா? அட வெள்ளக்காரங்க நல்ல டிசைனா பழம் தராங்களே. குளுக்கா குளுக்கா. நீ தரவுல இருக்கட்டும், பழத்தை கொடுக்காம போத. அடடா அருமையான டேஸ்டா இருக்கே செர்ரி பழம். ஆஹா, என்ன ஒரு சுவை. யார் மச்சா அது? இவரு தெரியாது? இவர்தான் அமெரிக்க இளவரசர் ஜார்ஜ் புஷ். நம்ம கோபால் பையன்டா. டேய் கோபால் பையனா நீ? எங்கடா கொப்ப? எங்க அப்பா மரியாதை பேசுங்க. அவர் இங்க வந்தாருனா நீங்களும் செத்தீங்கடா. நீ செத்தாடா போ. ஐயோ அம்மா, என்னடா அது? இங்கிறவன் என்னம்மா கண்ணுங்களா? சௌக்கியமா? இதுவரை என்னை வெத்து வேட்டாதான் பாத்திருப்பீங்க. இப்ப வைக்க போறேன்டா. வாங்க சார் வாங்க. வீட்டுல குளிக்கலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்குதான் இந்த செல்லத்தோட ஆர்கானிக் ஷவர் ஓபன் பண்ணிருக்கேன் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். வெறும் 5 ரூபாய் தான் சார். 2 வாட்டி ஷவர் ஓபன் பண்ணுவேன். சாணி எல்லாம் கரைச்சி விட்டுருக்கிறதுனால உங்க மேனி இதுல குளிச்சா பலப்பலான்னு ஆயிடும் சார். தேங்க்யூ சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எங்களை ரெஃபர் பண்ணுங்க சார். ஹலோ மாமா, நான் தான் மாமா. நல்லா இருக்கீங்களா? என்னது மாமா நோமான்ட்டு? போமா இருக்கேன் நானு. குடும்பத்தோட வந்து உங்க தொழிலாம் தாங்க காட்டு உழந்து வீட கட்டிச்சிருக்கேன். இத்தனை பேர் வந்து என் பொருள் என்னடா ஆகுறது? அண்ணே என்ன அண்ணே பண்ணே போகுது வெளிலாம். பன்னியே கூட்டமா தெரியும். இது என்ன பன்னி குட்டியெல்லாம் கூட்டமா தெரியுது? என்னடா இது ரோட்ல நிக்கிறா? அங்கிள் விளையாட வரீங்களாவா? ஒழுங்கா ஓடி போயிரு. பைக்ல போட்டு மென்னு துப்பிடுவேன். அப்பா அடிக்கிற வெயிலுக்கே அட்டை கறி ஆயிடுறேன். எங்கங்க இந்த வெயில்ல போய் சுத்திட்டு வரீங்க? அட சூடு தாங்க முடியாம ஒரு இளநீ குடிச்சிட்டு வரமா? அங்க உன் ஃப்ரெண்டு பிரியாவையும் பார்த்தேன். அவளும் இளநீ குடிக்க வந்திருந்தா. அப்புறம் பெரிய காரணம் நினைப்பதா அவளுக்கும் காசு சேர்த்து கட்டிட்டு வந்திருப்பீங்களா? இதை இப்படி கேப்பன்னு தெரிஞ்சுதான் ஒரு இளநீ வாங்கி 2 ஸ்லோ போட்டு குடிச்சிட்டு வந்தோம். என்ன இந்த பேலுவ அங்கிட்டு இருந்து பிபி ஊதிக்கிட்டு இருக்கானுவ? ஓ விசில் அடிச்சு நம்மள விரட்டு ஆனாலோ? சரி நடக்கட்டும். கரண்ட் வேலையை தொட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்தே ஒரு தம்பி கையை தூக்கி நம்மள நிப்பாட்டுதாரு. இவ்வளவு அக்கறை உள்ளவனும் அந்த கரண்ட் வேலையை குறுக்கால எதுக்கு வைக்கானோ எடுத்துட வேண்டியதானே. வந்துட்டானுவ பிபி ஊதிக்கிட்டு. ஆனாலும் உங்க முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுது தம்பி. ரொம்ப போர் அடிச்சு போச்சு. கொஞ்சம் மண்ணை தலையில அள்ளி போட்டு வெறியாத்திக்கிட்டேன். என்ன ஒண்ணு வேலையை தொட்டா சாக்கு அடிக்கும். அதான் பாத்துட்டே நிக்க. ஆனா அண்ணன் எப்படியும் கரண்ட் விடாம வேலையை உடைச்சிடும் தம்பி. பல யுக்திகளை கையில வச்சிருக்கேன். குறுக்கால வேலி, அதனால உங்களுக்கு ஜாலி. நான் தாண்டி வந்தோம்னா நீங்க காலி. நிலை தம்பிகளா, எங்க எல்லைக்குள்ள நீங்க வந்துகிட்டு குறுக்கால கரண்ட் வேலையை வேற போட்டு வச்சிருக்கீங்களாக்கும். தம்பி நீங்க இருக்கிறது எங்க இல்ல. கரண்ட் கம்பி இருந்தாலும் உடைச்சிட்டு வரோம் உள்ள வந்து கொடுப்போம். உங்களுக்கு தொல்லை. இனிமே நிம்மதி உங்களுக்கு இல்ல. கொஞ்சம் பொறுங்க. இந்த வேலையை உடைச்சிட்டு அந்த பக்கம் வாரேன், வந்து பேசிக்கிடுவோம்.
வாக்காளர் உரிமத்தை வாங்கிட்டானா இவ்வளவு சந்தோஷமாகறான். தேர்தல முடிச்சிச்சு, இப்ப போய் வாக்காளர் உரிமத்தோடையா நான் பாக்குறேன். உன் மாகிட்ட மைண்ட் வயசு தான் வெளில கேக்குதா? சரிடா, அப்படியே சந்தோஷமா இருக்கா? சென்னையில தான் வீடு வேலைன்னு சென்னைக்கே ஓட்டு ஐடியா மாத்திட்டேன். அப்போ ஓட்டு போட்டுட்டியா? இல்லடா, 3 நாள் லீவுன்னு சொந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். எப்படி நம்ம ஐடியா?